சினிமா ரகசியம் நேயர்களுக்கு வணக்கம். தமிழ் திரையுலகில் கவியரசு கண்ணதாசன் அவர்கள் அசைக்க முடியாத சக்கரவர்த்தியாக வலம் வந்து கொண்டிருந்த காலம் அது. அவருக்கு போட்டியாக யாருமே இல்லை என்ற சூழ்நிலையில்தான் வாலி என்ற இளம் கவிஞர் சினிமாவுக்குள் நுழைகிறார். ஆரம்பத்தில் வாலிக்கு வாய்ப்பு பெரிய அளவில் கிடைக்கவில்லை. பல வறுமையில் வாடி சாப்பாட்டுக்கே கஷ்டப்பட்டு இனி மெட்ராஸே வேண்டாம் என திருச்சிக்கே போய்விடலாம் என்று வாலி முடிவெடுத்த தருணம். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் தன் அரியணையை அச்சுறுத்த வந்த ஒரு இளம் கவிஞனுக்கு கவியரசு கண்ணதாசன் அவர்கள் தன் சொந்த படத்திலேயே வாய்ப்பு கொடுத்து திரையுலகில் அவரை வாழ வைத்த ஒரு உன்னதமான உண்மை சம்பவத்தை பற்றித்தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். கருப்பு பணம் என்ற திரைப்படத்தை தயாரித்து கொண்டிருந்தார் கண்ணதாசன். படத்தில் அவர்தான் பாடல்களையும் எழுதினார். அப்போது வாலியின் வறுமையை பற்றியும் அவர் ஊருக்கு ஓடிப்போகப் போகிறார் என்பதை பற்றியும் கண்ணதாசனின் நண்பர்கள் கவிஞரின் காதுக்கு கொண்டு செல்கிறார்கள். இதை கேட்டதும் கண்ணதாசன் அவர்கள் சற்றும் யோசிக்காமல், ஒரு நல்ல திறமைசாலி வறுமையில் ஊரை விட்டு ஓடிப்போகக்கூடாது என்று நினைத்து அவருக்கு தன் படத்திலேயே வாய்ப்பு கொடுப்போம் என்று நினைத்தார். உடனே வாலியை தன் ஸ்டுடியோவுக்கு வரவழைத்தார். ஸ்டுடியோவுக்கு வந்த வாலி பயந்து போய் நின்றார். தமிழ் சினிமாவின் மாபெரும் கவிஞரான கண்ணதாசன் முன்னால் நம்மால் எழுத முடியுமா என்ற அச்சம் இருந்தது. ஆனால் கண்ணதாசனோ வாலியின் தோளில் கை போட்டு, வாலி, இந்த படத்தில் ஒரு முக்கியமான சூழல் இருக்கிறது. ஒரு மனிதன் தன் வறுமையையும் சோதனைகளையும் நினைத்து இறைவனிடம் முறையிடுவது போல ஒரு காட்சி. இந்த மெட்டுக்கு நீ பாட்டெழுது, நான் பக்கத்தில் அமர்ந்து பாடுகிறேன் என்று ஊக்கப்படுத்தினார். KV மகாதேவன் மெட்டை வாசிக்க வாலி பேனாவை எடுத்தார். தன் சொந்த வாழ்க்கையை நினைத்து, ஆண்டவனே உன் பாதங்களை நான் கண்ணீரால் கழுவுகிறேன் என்ற பல்லவியை தொடங்கினார். பக்கத்தில் அமர்ந்திருந்த கண்ணதாசன் அந்த வரிகளை கேட்டதும் அப்படியே மெய் சிலுத்து போனார். அற்புதமான வரிகள் வாலி, தொடர்ந்து எழுது என்று பாராட்டினார். வாலி அந்த பாடலை முழுமையாக எழுதி முடித்ததும் கண்ணதாசன் அந்த பேப்பரை வாங்கி பார்த்தார். உடனே கண்ணதாசன் அவர்கள், இந்த பாட்டுக்கு நான் ஒரு திருத்தம் கூட சொல்ல மாட்டேன், இது அப்படியே படத்தில் வரப்போகிறது என்று கூறி படத்தின் இயக்குனரையும் அழைத்தார். அந்த பாட்டுக்கு வாலிக்கு என்ன சம்பளம் பேசப்பட்டதோ அதைவிட இரட்டிப்பாக கொடுங்கள் என்று சொன்னார். தன் சொந்த பணத்திலிருந்து வாலிக்கு பணத்தை கொடுத்தார். அது மட்டுமல்லாமல் அந்த பாடலுக்காக தான் வாங்க வேண்டிய தயாரிப்பாளர் லாபத்தையும் வாலிக்கே விட்டு கொடுத்து விட்டார் கண்ணதாசன். நேயர்களே, இந்த வீடியோ பிடித்திருந்தால் வீடியோவிற்கு ஒரு லைக் கொடுத்துவிட்டு நமது சினிமா ரகசியம் சேனலையும் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். உங்கள் ஆதரவுதான் எங்களின் பெரிய பலம். மீண்டும் நாளை இது போன்ற சுவாரஸ்யமான சினிமா ரகசியத்துடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.